ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான், ரொம்பவும் டேஸ்டியான ரெசிபி. ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்கு ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு போடக்கூடாது, டக்குன்னு கரிஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த வெந்தயத்தோட அரோமா வாசனை நல்லா கிடைக்கும். இது போல் பூண்டு பற்கள் கொஞ்சம் ஒரு 10-15 பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேங்க. இதுவும் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் குழம்பும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது போல் நல்லா எண்ணெய் வறுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், கீறிட்டு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை கூடவும் குறைக்கவும் சேர்த்துக்கலாம். சின்ன மிளகாயாக இருக்கிறதுனால 4 சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், இன்னுமே குழம்பு நல்ல டேஸ்ட் இருக்கும். சின்ன வெங்காயம்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும், ஆனியனும் நல்லா வதங்கி வரணும். இது போல் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கிறேன். இதோட வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் குழம்புல நல்லா வதங்கினாதான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போது இதெல்லாம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். இறால் குழம்புக்கு புளியோட அளவு கொஞ்சம் கம்மியாகவும் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கணும். இப்போது சால்ட் ஆட் பண்ணி இதையும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்க விடுறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க இறாலில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இப்போ சேர்த்து நல்லா வதங்க விடணும். இறாலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமான இறாலை மட்டும் இப்போ நான் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் வாசனை நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் கலந்து நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் காய்கறிக்கு உருளைக்கிழங்கும் மாங்காவும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் உருளைக்கிழங்கை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் போல் சோம்பு, ஒரு ஆனியன் இது போல் சேர்த்துக்கலாம். ஆனியனுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் நான் குழம்புல சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாகி வரும் பொழுது இது மாதிரி மீதம் இருக்கிற இறாலையும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இறால் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, அதுக்காக தான். மாங்காவையும் சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் இது போல் சேர்த்துக்கோங்க, ஏன்னா மாங்காவும் இறாலும் சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக தான் நம்ம கடைசியாக சேர்க்குறது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. கடைசியாக மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.